ஆவேகாவுடைய ஒரு அபிமானி சோனியா அருண்குமார் அவங்க ஒரு நேத்து ஒரு ட்வீட் போடுறாங்க. நம்ம இவ்வளவு நாளா நம்ம விஜய் சங்கி சங்கி அப்படின்னு இருந்தோம்ல, சங்கினா என்னங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, அவர் என்னங்க ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் பேசுறோம்ல, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சோனியா அருண்குமார் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, பாஜக எதிர்ப்பு அரசியலை விட தமிழ்நாட்டிற்கு தற்போதைய தேவை தீவிர திமுக எதிர்ப்பு அரசியல். பாஜகவை கொள்கை எதிரியாக எடுத்துக்கிட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அவங்கள வேண்டான்னு முடிவு பண்றாங்களா? என்னவா கூட்டணியா இருக்குமா? சீச்சி, அவட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை கட்சிக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு பின்னாடி, ஆனா அது மட்டும் நமக்கு தெரியல அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்ததான் அவங்க டீட்டெயிலா புலி மாதிரி போடுறாங்க. 2026 தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழக மக்கள் திமுகவின் அராஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மனநிலையில் உள்ளனர். இதுல ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட் இருக்கு. திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் ஏன் ஒண்ணு சேரல? ஏன் ஒண்ணு சேரலன்னா, எதிர்கட்சி ஒரு ஆளுமையா இருந்துச்சுன்னா ஒண்ணு சேர போறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்களே ஒரு பேரெல்லாம் கலந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு யார் போவா, நாளைக்கு யார் போவா, நாளை கழிச்சு யார் போவான்னு அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. தலையை ஒரு கூட்டத்துக்கு தலையை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கியா, நாளைக்கு யார் போக போறாங்க அப்படின்ற நிலைமையில அந்த கட்சி இருக்கு. இப்ப ஏன்டா இதெல்லாம் நீ சொல்ற, இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்க சொல்லலாம்.